ஹாய், இன்றைக்கி காடை மசாலா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 காடை வாங்கியிருக்கோம். அவங்களே ஒரு காடையை 4 பீஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 20 நிமிஷம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ காடை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற காடையை இதில் சேர்த்துக்கோங்க. காடை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த காடையை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு இந்த காடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு இடையில கிளறிக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த காடையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு இப்படி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வற்றிருச்சு. இன்னும் நல்லா வற்றணும். இதை தனியாக ஒரு பக்கம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காடை மசாலா ரெடி. காடையில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் தாராளமாக அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன்.